துருக்கியோட டிஃபென்ஸ் நிறுவனமான பெராக்டர் இந்த ட்ரோன் கம்பெனி தயாரிக்கிறது தான் இது. இந்த கம்பெனியில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது சமீபத்தில். அதாவது கீவுக்கு பக்கத்துல இந்த ஃபேக்டரி அமைக்கும் வேலை தீவிரமடைய ஆரம்பிச்சிச்சு, கூடிய சீக்கிரத்துல ட்ரோன்கள் தயாரிக்கப்படும். அந்த டைம்ல அந்த TB2 வகை ட்ரோனா இல்ல TB3 வகை ட்ரோனா அது இதுக்கு மேலதான் உறுதி செய்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 500 பேர்த்துக்கு மேல வேலை செய்வாங்க அப்படிங்கிறது போல விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பிப்ரவரி 6 இந்த செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா Tu-95 இன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 7 அவங்களோட Tu-95 டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மிசைல்ஸையும் ட்ரோன்களையும் அனுப்பிச்சு விட்டு தேடி பார்த்துட்டு வாங்கப்பா, ஏதோ கீவ் பக்கத்துல ட்ரோன் ஃபேக்டரி ஏதோ இருக்குதாமா அப்படிங்கிறத அனுப்பி விட்டுருக்காங்க. அனுப்பிச்சுன்னே அந்த ஃபேக்டரி எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது போல ரொக்கேட் ஆயிருக்கும் போல இருக்குது. ஏன்னா கீவ்ல சில இடங்களை வெடிசத்தம் கேட்டுதான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட பல பகுதிகளிலும் வெடிசத்தம் கேட்டுதான் சொல்லப்பட்டு வருது. கீவ்ல நடந்த வெடி விபத்தோட சில போட்டோஸும் வீடியோஸும் பகிரப்பட்டு வருது. என்னன்னா கிணறு வேணும்னு கேட்டிருப்பாங்க போல இருக்குது, அதனால வெட்டி குத்துக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது, ஒரு மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. அதாவது ஒரு பெரிய பெரிய குழி போல வந்து உருவாயிட்டு இருக்கு. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லயே இது போல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சரி, இது போல நடந்துச்சுன்னா அது எங்கேயோ வெளியே போய் தானே விழுந்துருச்சு, இது ஒன்றும் அக்யூரேட் ஸ்ட்ரைக் இல்ல அப்படின்ற கேள்வி வரும். ஆனா என்னன்னா இதெல்லாம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. அதனால உக்ரைனோட கேபிட்டல்ல இது போல அங்கங்க அதிகமா இது போல கிணறு வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ரஷ்யா அப்படின்னா, உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களா, பொதுமக்கள், அவங்க மனசுல என்னடா இது நாளுக்கு நாள் இப்படியே இருக்கணுமா, இதுதான் நம்ம பொழப்பா அப்படிங்கிறது போல அவங்களுக்குள்ள அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் மாதிரி ரஷ்யா இது போல செய்யறாங்க அப்படிங்கிறது போல ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ரஷ்யா தொடர்ந்து இது போல தாக்குதல் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உக்ரைன் அதை தடுக்கிறதுக்காக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், மிசைல் வேணும் அப்படிங்கிறதுக்காக மேற்குலக நாடுகள் கிட்ட ப்ரெஷர் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது அந்த கவுண்ட்லயே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அதிகமான ட்ரோன்களை நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்றது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நியூட்ரலைஸ்ங்கிறது தாக்கி அழிக்கிறது, அது வரக்கூடிய ட்ரோன்களை இடைமறுத்தி தாக்கி அழிக்கிறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதோட வேல்யூ வந்து கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படிங்கிறது தெரியல. மேபி இந்த மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு வந்து அந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் கொடுக்காம இருந்திருக்கலாம். இல்லை ஏர் டிஃபென்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டங்கள் இந்த லான்ச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறது கம்மியா இருந்திருக்கலாம். இல்லை ரஷ்யா அதெல்லாம் குறி வச்சு வேட்டையாடி இருக்கலாம். அதனாலதான் இது போல நடந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரஷ்யா அதிகமான டீகாய்ஸை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மிசைல் ஏவுனாங்கன்னா 10 டீகாய்ஸ் அனுப்பிடுறாங்க. அந்த 10 டீகாய்ஸை நியூட்ரலைஸ் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது போய் அங்கேயும் இங்கேயும் விழுந்து வெடிச்சதுனாலும் அதனால எந்த ஒரு சேதமும் இருக்க போதில்லை. அது போய் ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆயிருக்கும், ஒரு காலியான இடத்துல. அதனால எந்த ஒரு சேதமே இருக்க போறது இல்லை. ஆனா அதை இடைமறுத்தி தாக்கலிக்கிறதுக்காக அதுக்கு யூஸ் பண்றாங்களா உக்ரைன் கிட்ட இருந்து மிசைல், அதோட காஸ்ட்டை நம்ம வேல்யூ பண்ணி பார்க்கும்போது உக்ரைனுக்கு அதிகமான பொருள் செலவுகள் ஏற்படுது. இதனால ரஷ்யா அதை பெனிஃபிட்டா பயன்படுத்தி உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா கன்ஃபியூஸ் பண்ணி டீகைஸ் அதிகமா அனுப்பி பொருள் செலவு பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு ரஷ்யா யோசிக்கிறதா உக்ரைன் திங்க் பண்ணிட்டு உக்ரைன் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட பயனை குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதை ரஷ்யா சாதகமா பயன்படுத்திட்டு ஒரு மிசைல் அனுப்புற இடத்துல 4 மிசைல் அனுப்பி விட்டுறாங்க. அதனால சில இடங்கள்ல சேதாரம் ஆயிருது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதாவது இப்போ டிஃபென்ஸ் பண்றவங்களுக்கு அதிகமான செலவுகள் எப்பவுமே ஏற்பட்டு இருக்கும். ஆனா அட்டாக் பண்றவங்களுக்கு அந்த அட்டாக் பண்ணும்போது இந்த டீகாய்ஸோட செலவு தான், அது அந்த மிசைல் செலவுக்குலாம் வந்து அதிகமா செலவாக போறது இல்லை. அதனால உக்ரைன் கிட்ட அதிகமான ஆயுதங்கள் வேணும், உக்ரைனே தயாரிக்கணும் அதிகமான ஆயுதங்கள். அவங்க ரஷ்யாக்குள்ள போய் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தான் ரஷ்யாவுக்கு பொருள் செலவு ஏற்படும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த அமெரிக்கா வந்து அதிகமா ஷெல்களை பயன்படுத்துறாங்க, தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொடக்ஷன்ல இவ்வளோ ஆயிரும் அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் பிரயோஜனமே இல்லைங்க, அதெல்லாம் செய்யறதுனால எந்த பிரயோஜனமே இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தையில அனலிஸ்ட் பக்கத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. இது மாறி மாறி என்னன்னா உக்ரைன் கிட்டேயே ஃபேக்டரி இருக்கணும், உக்ரைனை தயாரிக்கணும், அதை அதிக அளவுல உக்ரைன் அஃபென்சிவ் பண்ணும், அப்பதான் ரஷ்யாவுக்கு பொருள் செலவு ஏற்படும், அப்பதான் ரஷ்யா தோப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட A-50 விமானம் ஜனவரி 14, நம்ம அதை பத்தி பார்க்கல, பட் ஆனா அது செய்திகள்லாம் சரியா இல்லாதனால பார்க்காம இருந்துச்சு. அது என்னன்னா இந்த A-50 விமானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடசா பகுதியில சி ஆஃப் அசோவ் இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருந்ததாகவும் அதை வந்து உக்ரைன் கரெக்டா துல்லியமா தாக்கி அழிச்சிருச்சு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருந்து இந்த ஒடசா பகுதியில திரும்பவும் ரஷ்யா என்ன பண்ணிக்கிறாங்க, அதே A-50 வந்து பாத்தீங்கன்னா இந்த சி ஆஃப் அசோவ்ல திரும்பவும் டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒன்று இழந்துட்டாங்களா, அதனால டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வந்தது. இது நார்மலா செய்தி, இதை நம்ம பார்க்கும்போது எதுவும் தெரிஞ்சிருக்காது.
அதாவது ரஷ்யா கொஞ்சம் சேஃபா அவங்க பகுதியில இது போல விமானங்களை பறக்க விட்டுக்கலாம். ஏன்னா இது ஏர்பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வானத்துல பறந்துட்டு இருக்கும் போதே ஏதாவது விமானங்கள் இருக்கா, எதிரியோட என்னென்ன ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இதோட ரேடாரோட அமைப்பை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கிரவுண்ட் பேஸ்டு ரேடாருக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கிரவுண்ட் பேஸ்ட் இருக்கிறது லோ ஆல்டிடியூட்லாம் பறந்துட்டு இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த விமானம் வந்து சீரா அந்த வேவ்ஸ் வந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த கிரவுண்ட் பேஸ்ட் ரேடார்ல இருந்து தப்பிக்கும் போது அந்த ஏவாக்ஸ்ல வந்து ரேடார் பார்க்கும்போது பிடிச்சிட முடியும். இது போல இந்தந்த பகுதியில இந்த விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பயன்பாடு தான் அது. ஆனா இதையும் ரஷ்யா வந்து டீகைஸா பயன்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ஒடசா பகுதியில இந்த பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுட்டதா உக்ரைனோட அதிபர் சொன்னார் இல்லையா? இதுக்கப்புறம் நல்லா சேஃப் ஆயிரும், நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், நாங்க வழி விடுறோம் ஒடசால இருந்து, யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதனால ஒடசாவை ஸ்ட்ராங் பண்ணதான் சொன்னாரு. அதனால இது போல டீகாய் விமானங்கள் அனுப்பும் போது, அதான் டீகாயா இல்ல ரியலாவே அது A50 அப்படிங்கிறது தெரியல. இதுல டீகாயா இருந்தாலும் அது ஒரு விமானம் தானே, பொருள் செலவு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா பொருள் செலவு தான். பட் ரஷ்யா இது 1க்கு 2 கூட செஞ்சிடலாம். ஆனா இருக்கிறது கம்மி தான். A50ங்கிறது கம்மியா தான் இருக்கு ரஷ்யா கிட்ட. பட் இருந்தாலும் இது ஒரு டீகாயா இருக்கலாம் அப்படிங்கிறது போல ரூமர்ஸ்லாம் வருது. இதை இழந்த உடனே ரஷ்யா இதே போல இன்னொரு விமானத்தை அங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. மேபி ஒரிஜினலா கூட இருக்கலாம், பட் நம்மளுக்கு தெரியாது. இது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால கூட இந்த உக்ரைன் வந்து இந்த ட்ரோன்களை வந்து நியூட்ரலைஸ் பண்றது கம்மியா இருக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் அதிகமான ட்ரோன்களை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போடும்போது உக்ரைன் வந்து தடுத்து நிறுத்திட்டோம்னு சொல்லுவாங்க இல்லையா? 40 ட்ரோன்கள் வந்தது, அதுல 38 தடுத்து நிறுத்திட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த டைம்ல வந்து கம்மியாகிறதுக்கு காரணம் அதுவா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா கீவ் மட்டும் கிடையாது, லிவிவ் ஓப்லாஸ்ட், கர்கிவ் ஓப்லாஸ்ட், அப்புறம் செர்ஸ்கிவ் ஓப்லாஸ்ட் இந்த பகுதி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதாவது பல பகுதிகளில் ரஷ்யா குறி வச்சு அவங்களோட ட்ரோன்களையும் மிசைல்களையும் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அப்படியே இந்த ரஷ்யாவுக்கு கீழே இருக்கு இல்லையா ஜார்ஜியா, இந்த பக்கம் வந்துடலாம். அந்த ஜார்ஜியால ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது. என்னன்னா பிப்ரவரி 5 பாத்தீங்கன்னா ஒரு கன்சைன்மெண்ட்டை வந்து ஜார்ஜியாவோட ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து பிடிக்கிறாங்க. அந்த கன்சைன்மெண்ட் எங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா இந்த உக்ரைன்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வரும். உக்ரைனோட ஒடசா பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அந்த கன்சைன்மெண்ட்டை பார்க்கும்போது அதாவது ஒரு பொருள் ஒரு டெலிவரி பண்றதுக்கு ஒரு பொருள் வந்துருக்கலாம், அதான் கன்சைன்மெண்ட். அந்த பொருளுக்குள்ள வந்து என்ன இருக்குது, அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெடிபொருள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் இந்த ஜார்ஜியா வழியா ரஷ்யாவோட வர்னச் பகுதிக்கு போறதா இருந்ததா சொல்லப்பட்டு வருது. அந்த வர்னச் பகுதிக்கு டெலிவரி ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்க ஏதாவது வெடிச்சிருந்ததுன்னா என்ன ஆயிருந்திருக்கும், அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சது. இந்த ஜார்ஜியா திரும்பவும் ரஷ்யாவை அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஜார்ஜியா மேல போர் தொடுத்துருவாங்க ரஷ்யா, செகண்ட் ஃப்ரண்ட்டை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறது போல இந்த பக்கத்துல இருக்கிற அண்டை நாடுகளுக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுக்காக இது போல வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜார்ஜியாவோட அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்களா, அவங்க தரப்பு வந்து குற்றச்சாட்டுகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக இந்த பொருள் வெடிபொருள் வந்து இங்க வந்திருக்குது, அதுவும் சில வெடிபொருள்கள் ரஷ்யாக்குள்ள போறதுக்காக இருந்திருக்குது அப்படிங்கிறதுல குற்றச்சாட்டுலாம் வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த குற்றச்சாட்டுலாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உக்ரைன் தரப்பு வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? அவங்க சொல்லிக்கிறாங்க, இங்க பாருங்க இது உங்களோட அரசியல் லாபத்துக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க, உங்களோட ஃபுல்லா கோஆபரேட் பண்றோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாலும் இப்ப திரும்பவும் ஜார்ஜியாவோட பிஎம் கேண்டிடேட்டா இருப்பார் இல்லையா, அவரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது உக்ரைன் தரப்புல இருந்தே சொல்லிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் உக்ரைனுக்கு வந்து செகண்ட் ஃப்ரண்ட் வேணும், அது ஜார்ஜியால இருந்து ஓப்பன் ஆகணும்னு. ஏன்னா நம்மளே பல பதிவுகளில் பார்த்துருப்போம், ஒரு 3-4 மாசத்துக்கு நல்லா பார்த்துருப்போம் என்னென்ன திட்டம் போடலாங்க. இது போல உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸே இது போல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஜார்ஜியா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுக்க வைக்கிறதுக்கான சில சிலுமிச வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலாம் பார்த்துருப்போம். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஏன்னா ஓப்பனாகவே உக்ரைனோட ஒரு அதிகாரி சொல்லிக்கிறதா இவரு தரப்புலன்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ இவங்க செய்யறதையும் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மையாயிருது அப்படிங்கிறது போல இவரு திரும்ப வந்து அந்த உக்ரைனுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதாவது ஜார்ஜியா வந்து ரஷ்யாவோட சண்டை பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்படிதான் ஜார்ஜியா வழியா தான் ஒரு டேங்கர் லாரி வந்து கிராஸ் ஆகி கிரீமியா பிரிட்ஜில் போய் வெடிச்சிருக்குது, அது ஜார்ஜியா தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல பிரச்சனையெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது இது ஒரு தீவிரவாத நடவடிக்கை செயல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல இப்போ அதே போல இன்னொரு தடவை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்குறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. ஆனா இதை வந்து கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்திட்டாங்க ஜார்ஜியா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இது நடந்ததுன்னா திரும்ப ரஷ்யாவுக்கு கோவப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா ரஷ்யாவுக்குள்ள போய் இது போல தீவிரவாத செயல் நடக்கும்போது அதை பொறுப்பேற்றுக்கிறதுக்கு உக்ரைனுக்கு தைரியமே இருக்க மாட்டேங்குது. நாங்க தான் செஞ்சோம் அப்படிங்கிறத உக்ரைன் இன்னைக்கு ஒத்துக்கு போறதில்ல. இது போல தீவிரவாத செயல் மட்டும் செஞ்சு விட்டுருவாங்க. ஆனா இதே ரஷ்யா வந்து ஒரு குண்டை தூக்கி ஏதோ ஒரு பகுதியில போட்டா மட்டும் அது பெரிய விபத்தா மாறிடும். ஜினோ சைடு, எக்கோ சைடு, அந்த சைடு இந்த சைடு எல்லாரும் வந்துருவாங்க.
அதாவது ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு பக்கங்களுக்கு அநியாயம் தான் அப்படிங்கிறது போல இருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி, அது ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம். பட் இருந்தாலும் இரு நாடுகளுக்குள்ள போர் சூழல் உருவாக்குற அளவுக்கான ஒரு தீவிரவாத நடவடிக்கையை உக்ரைன் செஞ்சுக்கிறான்ற குற்றச்சாட்டை ஜார்ஜியா வச்சிருக்கிறாங்க. இது எப்படி உக்ரைன் வந்து கையாள போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த பதிவு இதோட முடிச்சுக்குவோம். இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.